மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கடந்த 27/3/2025 அன்று இந்த மாமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினோம். இந்திய திருநாட்டின் மத நல்லிணக்கத்திற்கும் சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் 1995 ஆண்டின் வக்ஃப் சட்டத்தினை திருத்துவதற்கு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் சட்ட திருத்த முன்வரவினை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்ற தீர்மானம் பாஜக நீங்களாக அனைத்து கட்சிகளாலும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகளால் இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட்டது. இவை அனைத்தையும் மீறி நாடாளுமன்ற மக்களவையில் வக்ஃப் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக 232 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள். ஆதரவாக 288 உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள். இந்த சட்ட திருத்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் எதிர்த்து வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை 232 என்பது சாதாரணமான எண்ணிக்கை அல்ல. எண்ணிக்கை கூடுதலாக கிடைத்திருக்கலாம். ஆனால் இந்த சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, முழுமையாக திரும்பப் பெற வேண்டியது என்பதுதான் நம் கருத்து. அதைத்தான் நாம் இங்கே தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருந்தோம். இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல், மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல். இதனை உணர்த்தும் வகையில் கருப்பு சின்னத்தை அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வக்ஃப் வாரியத்தின் தன்னாட்சி அழித்து சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் போராடும் போராடும், அதில் வெற்றியும் பெறும். அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை சட்டபூர்வமாக தடுப்போம் என்று இந்த மாமன்றத்தில் உறுதி அளிக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 1995 ஆண்டின் வக்ஃப் சட்டத்தினை திருத்துவதற்கு மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவினை திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்தி 27/3/2025 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அன்றே அனுப்பப்பட்ட நிலையில் இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவு மக்களவையில் பெரும் எதிர்ப்புகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கருத்தில் கொள்ளாமல் இந்தியா முழுவதிலும் இச்சட்ட முன்வடிவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட கருத்துக்களையும் கருதாமல் ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தன்னுடைய கணைகளை தொடுத்து வருவதை ஜனநாயகத்தை நம்பிக்கை கொண்டோர், அரசமைப்பு சட்டத்தை நன்கு அறிந்தோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அவையும் எள்முனையளவும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி நான் கூறும் வரிகளை மாண்புமிகு உறுப்பினர்கள் திரும்ப கூறுவதற்கு தங்களுடைய அனுமதியை கோருகிறேன். அனுமதிக்கப்படுகிறது. திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, திரும்பப் பெறு. வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை, வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, திரும்பப் பெறு. வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை திரும்பப் பெறு, திரும்பப் பெறு. நன்றி, வணக்கம். பேரவை விதி 110 கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விதி எண் 110 கீழ் 2 முக்கியமான அறிவிப்புகளை இம்மாவட்டத்தில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
முதலாவது அறிவிப்பு, உலக மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களை பெருமைப்படுத்திட போற்றிட இந்த திராவிட மாடல் அரசு விரும்புகிறது. உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்ற பிரகடனத்தை உலக தொழிலாளர் அனைவருக்குமான ஒரே முழக்கமாக வடித்து தந்த புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இழப்பதற்கென்று எதுவும் இல்லை, பெறுவதற்கோ பொன்னுலகு இருக்கிறது என நம்பிக்கை விதைகளை விதைத்தவர். அறிவுலக தொலைநோக்கு சிந்தனையாளர். வரலாற்றில் பலரும் பிறக்கிறார்கள், பலர் வரலாற்றுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் சிலர்தான். அந்த சிலரில் தலைமகனாக போற்றப்படுபவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். உலக புரட்சிகளுக்கும் இந்த உலகம் இதுவரை அடைந்துள்ள பல்வேறு மாற்றங்களுக்கும் அடித்தளம் அமைத்தது அவரது சிந்தனைகள் தான். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் எல்லாம் என்ற சிந்தனையோடு தான் அவரது நினைவு நாளான கடந்த மார்ச் 14ஆம் நாள் நம்முடைய நிதிநிலை அறிக்கையை இந்த பேரவையில் தாக்கல் செய்தோம். இந்தியாவை பற்றி யாரும் எழுதாத காலத்தில் மிகச்சரியாக இந்தியாவை பற்றி எழுதியவர் அவர்தான். தீர்க்க முடியாத முரண்பாடுகள் உள்ள பல்வேறு இனங்கள், குலமரபுகள், சாதிகள், சமய கோட்பாடுகள், அரசுகள் ஆகியவைகளை ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்டு இருக்கின்ற புவியியல் ஒற்றுமையைத்தான் இந்தியா என்று அழைக்கிறோம். இந்தியாவின் கடந்த காலத்தில் அரசியல் எவ்வாறு மாறிய போதிலும் சமுதாய நிலை மாறவில்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த மகத்தான கவர்ச்சிகரமான தேசம் ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி அடைவார்கள் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம் என்று எழுதியவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். அதனால்தான் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதலாக தமிழில் மொழிபெயர்த்து 1931ஆம் ஆண்டே வெளியிட்டார் தந்தை பெரியார் அவர்கள். அத்தகைய மாமேதை மார்க்ஸ் அவரது உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமன்றத்தில் அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பே தொழிற்சங்க இயக்கம் கோலோச்சிய இந்த சென்னை மாநகரில் அந்த மாமேதையின் சிலை அமைவது பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்து 2வது அறிவிப்பு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவரும் உறங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான PK மூக்கையாதேவர் அவர்களுக்கு நாளை 103வது பிறந்த நாள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 1923ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள் அவருடைய பிறந்த நாள். இளம் வயதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நம்பிக்கையை பெற்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைந்தார். சுதந்திர இந்தியாவின் முதலில் 1952ஆம் ஆண்டு பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். அதன் பிறகு 1957, 1962, 1967, 1971, 1977 ஆகிய தேர்தல்களில் தொடர்ந்து உசிலம்பட்டி தொகுதியில் வெற்றி வாகை சூடியவர் மூக்கையாதேவர் அவர்கள். 1971ஆம் ஆண்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர். ஒரே தொகுதியை தொடர்ச்சியாக வென்று மக்கள் நாயகனாக வளர்ந்தவர் அவர். 1967ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நடைபெற்ற போது பேரறிஞர் பிறந்த அண்ணாவுக்கு தோள் கொடுத்தவர் PK மூக்கையாதேவர் அவர்கள். அப்போது இந்த பேரவையில் தற்காலிக பேரவைத் தலைவராக இருந்தவர் அவர்தான். அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். கச்சத்தீவு ஒப்பந்தத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியவரும் அவர்தான். தேவர் சமுதாய மக்களுக்காக கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அண்ணா அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தவரும் அவர்தான். அதனால்தான் கமுதி, உசிலம்பட்டி, மேலநீதிநல்லூர் ஆகிய இடங்களில் கல்லூரிகள் கழக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட PK மூக்கையாதேவர் அவர்கள் சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. பதிலுரை மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர். அதிகமான பால் உற்பத்தியை சேர்ந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மிகச் செம்மையாக ஆவின் சிறந்த ஒரு நிர்வாகத்தை பெற்றிருக்கிறது. 934 லட்சம் மதிப்பீட்டில் பால் உற்பத்தியாளர்கள் வழங்கும் பாலின் தரத்தினை மதிப்பீடு செய்து உடனுக்குடன் ஒப்புகைச் சீட்டை வழங்கி கண்காணிக்க 1437 கிளைவெட் பால் பகுப்பாய்வு கருவிகள் நிறுவப்படும். ரூபாய் 645 லட்சம் மதிப்பீட்டில் பாலியல் கலப்படத்தை கண்டறியும் 120 நவீன அகச்சிவப்பு பகுப்பாய்ப்பு கருவிகள் வழங்கப்படும். ரூபாய் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் மற்றும் உபப்பொருட்கள் விற்பனையை அதிகரிக்க 500 ஆவின் பாலகங்கள் புதிதாக தொடங்கப்படும். ரூபாய் 2000 கோடி மதிப்பீட்டில் கால்நடை பராமரிப்பு கடன் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும்.
ரூபாய் 240 லட்சத்தில் மதிப்பீட்டில் 14 மாவட்ட ஒன்றியங்களில் 30 தொகுப்பு குளிர்விப்பான்கள் ரூபாய் 150 லட்சம் மதிப்பீட்டில் தரமான பால் கொள்முதல் செய்ய தேவையான பால் பரிசோதனை உபகரணங்கள் 165 பால் தொகுப்பு குளிர்விப்பு மையங்களுக்கு வழங்கப்படும். பசுந்தீவன தேவையை பூர்த்தி செய்ய பால் உற்பத்தியாளர்கள் தீவன விதை வழங்கப்படும். ரூபாய் 59 லட்சம் மதிப்பீட்டில் பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்படும். ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் கறவை மாடுகளில் டிடி நோய் கண்டறியும் பொருட்டு 100 சிறப்பு பரிசோதனை முகாம்கள் நடத்தப்படும். வேளாண்மை உழவர் நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் ஆலோசனைகளையும் தரமான வேளாண் இடுபொருட்களையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடைய ஏதுவாக 7 ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள் 25 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். ரசாயன உரங்களின் தரத்தினை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு தரமான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திருநெல்வேலி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் தலா ஒரு உர கட்டுப்பாடு ஆய்வகம் 6 கோடி செலவில் அமைக்கப்படும். தரமான விதைகள் உள்ளிட்ட வேளாண் இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு அருகாமையில் கிடைக்க செய்யும் வகையில் குறுவட்ட அளவில் செயல்படும் 5 துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு 3 கோடியே 58 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விதை சேமிப்பு கிடங்குகள் கூடிய புதிய கட்டடங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள 386 ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேம்படுத்தவும் அவற்றை கண்காணிக்கவும் கேமராக்கள் மற்றும் மின்னணு வருகை பதிவேடு இயந்திரங்கள் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். காய்கறி நாற்றுகளை அதிக அளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கும் பொருட்டு தோட்டக்கலைத்துறையின் மூலம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு நாட்டாங்கல் கட்டமைப்புகள் விரிவாகப்படுத்தப்படும். 22 மாவட்டங்களுக்கு புதிய வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்கள் கூடிய குடியிருப்பு கட்டிடங்கள் 9.45 கோடியில் கட்டித்தரப்படும். 4 மாவட்ட நில அலுவலக உதவியாளர் இயக்குனர் அலுவலக கட்டிடங்களுக்கு ஒரு மண்டல துணை இயக்குனர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்காக 71.90 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டித்தரப்படும். வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் அலுவலருக்கு 2 புதிய வாகனங்கள், அதேபோல் தாசில்தார் 153 புதிய வாகனங்களாக மொத்தம் 155 புதிய வாகனங்கள் 16.71 கோடியில் வழங்கப்படும். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு மனை இல்லாத தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பூமிதான இயக்கம், அந்த பகுதியில் பூமிதான இயக்கம் நிலம் இருக்கும் என்று சொன்னால் அதில் அவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கு பட்டா வழங்க வேண்டிய இந்த வேலைகளும் செய்திருக்கிறோம். முடிந்த அளவிற்கு என்னென்ன நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ இந்த துறையின் மூலமாக செய்திருக்கிறோம். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.